அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் மிளகு வறுவலுக்கு நம்ம மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக காரசாரமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு உண்டான மசாலாவை வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் தனியா 1 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், ஏலக்காய் 2, லவங்கம் 3, இந்த சைஸில் ஒரு பட்டை, இதை உடச்சி சேர்த்துக்குங்க. அடுப்பு மீடியமான தீயில் வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது 150 கிராம் அளவு இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கல் உப்பு 1 ஸ்பூன். இப்போ 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். நான் கையால் எடுத்து சேர்த்துட்டு கையை கழுவிக்கிறேன். கையால் எடுத்து சேருங்க எப்போதும். சிக்கன் நம்ம கழுவி வைக்கும்போது பாத்திரத்தில் அடியில் தண்ணிக்கும், அந்த தண்ணியோடு சேர்த்துற வேண்டாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியமான தீயில் வச்சு வேக வைங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அந்த தண்ணியே போதுமானது. மேற்கொண்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இடையில கலந்து விடுங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, சிக்கன்லேருந்து தண்ணி விட்டது தான் அப்படியே இருக்குது. இப்போ இதிலே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவை சிக்கனில் படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ சிக்கனில் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை குறைவான தீயில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைங்க. இடையில கலந்து விடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து தண்ணி வராது. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பொடியை நறுக்குனா கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். வறுத்து அரைச்ச மிளகு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமான மிளகு சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.